சிஎம் விஜய் சார் உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா? பொதுமக்கள் டாக்ஸ் கட்டி நீங்க அரசு முறை பயணத்துல தனி விமானத்துல போறதுக்காக அரசாங்கம் சார்ந்த காசை யூஸ் பண்ணா பரவாயில்ல, ஏதோ முதலமைச்சரான கொடுமைக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா உங்களோட தனிப்பட்ட பாடி கார்ட்ஸ் நீங்க கூட்டிட்டு போறதுக்காகலாம் தனிப்பட்ட விமானத்தை யூஸ் பண்ணி அதுக்கும் பொதுமக்கள் காசை யூஸ் பண்றீங்கன்னா திமுக கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போல, நீங்க தான் கஜானால இருக்க காசை மொத்தமா காலி பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களை முதலமைச்சர் ஆக்குனது பொதுமக்களை சேவை செய்யறதுக்காக. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஜெண்டூர் செக்யூரிட்டிங்கிற ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை ப்ரொமோட் பண்றதுக்கான வேலையில மட்டும் முழு நேரமா இறங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க தமிழக காவல்துறை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் தெரிய வருது. அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய தமிழக காவல்துறை உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்கள நம்பியே நீங்க பொது நிகழ்ச்சிகள்ல அவங்கள பயன்படுத்துறதுக்கு பயப்படுறீங்கன்னா அவங்க மேல எப்படி பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? அப்போ தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம இருக்காரா முதலமைச்சர் விஜய்? அரசு சாராத பாதுகாவலரை விஜய் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டிட்டு போறனால விஜய் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் முதலமைச்சரான போறோம் அவரோட சில அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள்லையும் சில முக்கியமான நிகழ்ச்சிகளையும் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விஜய் பின்னாடியே இவர் இருந்திருப்பாரு. யாருடா இவர் எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு வெறப்பா சுத்துறாரு, எல்லா இடத்துலயும் விஜய் கூடயே இருக்காரு, யார் இவருன்னு உங்களுக்கு நிறைய இடத்துல கேள்வி எழுந்திருக்கலாம். அவரு வேற யாரும் இல்லைங்க, விஜய் நடிகரா இருக்கும்போது அவருக்கு பாதுகாவலரா இருந்த ஒரு பாதுகாவலர். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பாடி கார்டு தான். அவரோட பேர் என்னன்னா நயீம் முசா. நயீம் முசாம் தான் இவரோட பேரு. இவரோட அதாவது விஜயோட கோட்டு, அப்புறம் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மாதிரியான முக்கியமான ஃபங்க்ஷன்ல விஜய்க்கு பாதுகாவலரா இருக்கிற ஒரு நபர் தான் இவர் தனிப்பட்ட நபரானா கிடையாது. இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய நிறுவனமே இயங்குது. அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னா ஜெண்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ். இந்த ஜெண்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ் துபாயை மையப்படுத்தி இயங்குது. இதோட நிறுவனர் யாருன்னா இந்த நயீம் முசாதா. இவர் புதுச்சேரியை சேர்ந்தவரா இருந்தாலுமே துபாயில போய் செட்டில் ஆகி அங்க ஜெண்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ்ங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான இந்த பாடி கார்ட்ஸுக்கான அமைப்பை உருவாக்கி அதன் மூலியமா தமிழ் மட்டும் இல்லங்க, ஹிந்தியில இருக்கக்கூடிய ஷாருக் கான் மாதிரியான மிகப்பெரிய நடிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய, குறிப்பா சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு பாடி கார்டு நிறுவனத்தை தான் இவர் நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. இப்படி கோடிகள்ல காசு பார்க்கக்கூடிய ஜெண்டூர் செக்யூரிட்டி நிறுவனத்தோட நிறுவனரான நயீம் முசாவை ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் பாதுகாவலரா யூஸ் பண்ணியிருந்தாரு. கோட் படத்தோட கேரளால நடக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவரை கூட்டிட்டு போயிருந்தாரு பாதுகாப்புக்கு. அதாவது நடிகரா இருக்கும் போது இவரை பாதுகாவலரா யூஸ் பண்றதுன்னா தப்பு இல்ல, அது விஜயோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா முதலமைச்சரான பிறகும் இந்த நயீம் முசாவை விஜய் அவர்கள் யூஸ் பண்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் போற வர இடங்கள்ல எப்பயுமே மீடியா அட்டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்ப முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரு யாரு எந்த அரசு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாங்கிற எல்லா புள்ளி விவரங்களையும் மீடியாக்கள் உட்பட பொதுமக்களும் கவனிச்சுட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த நிலையில இந்த நயீம் முசா முதலமைச்சரா விஜய் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இழுபறி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல்ல, 118 இடத்தை பிடிக்கிறதுக்காக விஜய் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார்ல, அப்போ ஆளுநர் மாளிகைக்குள்ள இந்த நயீம் முசாவை விஜய் கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்க மட்டுமா கூட்டிட்டு போயிருந்தாரு, இப்போ டெல்லியில பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு கூட விஜய் தனிப்பட்ட விமானத்துல போயிருந்தாரு. அந்த தனிப்பட்ட விமானம் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 1 இல்ல 2 இல்லங்க, 1 கோடி ரூபாய் செலவு. அந்த 1 கோடி ரூபாய் செலவுல இந்த நயீம் முசாவையும் விஜயோட தனிப்பட்ட பாடிகார்டா இருக்கிறவரையும் அதே அரசாங்க செலவுல இருக்கக்கூடிய
தனிப்பட்ட விமானத்துல விஜய் அவரை அழைச்சிட்டு போயிருக்காரு. இது மட்டுமா பண்ணாரு, இன்னுமே அரசு நிகழ்ச்சிகள், அதாவது இப்போ திருச்சி கிழக்குல முதலமைச்சர் விஜய் நன்றி சொல்றதுக்காக போனார்ல, அங்க கூட இவர் இருந்தாருங்க. ஆக மொத்தத்துல பொதுமக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு வரி செலுத்தினா அந்த அரசாங்க பணத்துல விஜய் அவர்கள் பலன் பெறாருன்னா பிரச்சனை இல்ல, அவர் மக்களுக்கான பிரதிநிதி. ஆனா விஜய்க்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? இந்த நயீம் முசாங்கிற தனிப்பட்ட பாதுகாவலரை எல்லா இடத்துகளையும், குறிப்பா அரசு சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் டெல்லியில கூட அழைச்சிட்டு போற உரிமையை யாரு கொடுத்தது? அப்ப அவர் போயிட்டு வர்ற இந்த டிராவல் எக்ஸ்பென்சிவ், அப்புறம் அவர் தங்குற ரூமு, விஜயோட இருக்கிறனால அவருக்கு ஒதுக்கப்படுற அறை சம்பந்தப்பட்ட காசு செலவெல்லாம் யார் பொறுப்பேத்துப்பா? கண்டிப்பா அரசு சார்ந்த காசாதான் இருக்கும். அரசு சார்ந்த காசுல தான் அவரோட தனிப்பட்ட பாடி கார்டுக்கும் செலவு போயிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து பட்ட வெளிச்சமா தெரிய வருது. விஜய் நடிகரா இருந்தப்ப அவரோட தனிப்பட்ட பாடிகார்டா இருந்த இந்த நயீம் முசாவை இப்போ வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு இந்த இடத்துல கேள்வி எழலாம். கண்டிப்பா பிரச்சனை தாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் நடிகரா இருந்தாருன்னா அவரோட தனிப்பட்ட முறையில இருக்க சொந்த காசை போட்டு அவரோட பாதுகாப்புக்காக நயீம் முசாமா பாடிகார்டா வச்சிருந்தாரு. அது தப்பே கிடையாது, அவரோட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கோ, கேரளால கோட் படத்தோட ஷூட்டிங்கோட பாதுகாப்புக்கு இந்த நயீம் முசாம விஜய் அழைச்சிட்டு போயிருந்தாருன்னா தப்பு கிடையாது, அதுவுமே அவர் தனிப்பட்ட விஷயம். ஆனா இப்போ தமிழக மக்கள் அவங்களோட பிரதிநிதியா தேர்ந்தெடுத்திருக்கிற முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் இப்பயுமே அந்த நயீம் முசாவை தன்னோட தனிப்பட்ட பாடிகார்டா வச்சிருக்கிறது கண்டிப்பா தப்பான விஷயம், அதுவும் அவமரியாதையான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, மத்திய அரசே Z+ பாதுகாப்பை விஜய்க்கு கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அரசோட இந்த பிரதமருக்கு ஈக்குவலா பிரதமருக்கு கொடுப்பாங்க தெரியுமா Z+ பாதுகாப்பு, அது தமிழக முதலமைச்சர் விஜயோட பாதுகாப்புக்காக மத்திய அரசே கொடுத்திருக்காங்க. இது ஒண்ணு இருக்கா? அடுத்து துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள் வேற விஜய் பாதுகாப்புக்கு இருக்காங்க, இதுவும் இருக்காங்களா? அடுத்து மூணாவது, இது மட்டும் இல்லாம தமிழகத்துல விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து போனாலே அவர் போற இடங்கள்ல, தெருக்கள்ல, சாலைகள்ல இவரை பாதுகாக்கிறதுக்காகவே ஆயிரக்கணக்கான போலீஸ் குவிச்சு வச்சிருப்பாங்க. தமிழக போலீசார் அங்க குவிஞ்சிருப்பாங்க. அப்போ Z+ பாதுகாப்பு மேல விஜய்க்கு நம்பிக்கை இல்ல, கமாண்டாக்கள் மேல நம்பிக்கை இல்ல, தமிழக போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல. இப்படி 50,000 10,000க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் அவரை சுத்தி இருந்தாலும், துப்பாக்கிய வச்சிருந்தாலுமே இவங்க மேல நம்பிக்கையே இல்லாம இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய பாடிகார்டுன்னு சொல்லக்கூடிய நயீம் முசாவை முக்கியமான இடங்களுக்கு அழைச்சிட்டு போறாருன்னா, அப்போ தமிழக காவல்துறை மேலையும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு மேலையும் விஜய்க்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப விஜய்க்கே நம்பிக்கை இல்லாத இந்த பாதுகாவலர்களை தமிழகத்துக்கு கொடுக்கறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? குறிப்பா தமிழகத்துல நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை கண்டிக்கிறதுக்காக தமிழக காவல்துறையில டிஜிபி, SI, அது இதுன்னு எக்கச்சக்கமான போலீஸ் பதவிகளை கொடுத்து தமிழக முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை மேலேயே விஜய்க்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அவங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க? அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய Z+ பாதுகாப்பையும் விஜய் மதிக்கல, தமிழகத்துல அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தமிழக போலீஸ் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லை, துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள் மேலேயுமே அவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதா இதுல இருந்து தெரிய வருது. அதே சமயம் ஒரே ஒரு தனிப்பட்ட காவலர் நயீம் முசாவை வச்சிருக்கிறதுல அவ்வளவு பெரிய கொலங்குத்தோலாம் ஒன்னும் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பா இந்த இடத்துல தப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த நயீம் முசாங்கிறவரு தனிப்பட்ட நபர் கிடையாது, அவரை சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஜெண்டோ செக்யூரிட்டிங்கிற ஒரு பெரிய நிறுவனமே, பாடிகார்டு நிறுவனமே இயங்குது. அந்த பாடிகார்டு நிறுவனம் ஷாருக் கான் மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு பாதுகாப்பு தருது. அப்போ ஒரு தனிப்பட்ட பாடிகார்டா அவர் இருந்தா பிரச்சனை இல்லை, இவ்வளவு பெரிய முக்கியமான சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு தரக்கூடிய நபர் விஜயோட இருந்தா அவரு மேல மீடியாக்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். யாருடா அவரு, எல்லா இடத்துலயும் விஜய் கூட இருக்கிறாரேன்னு அவரை பத்தி அலசி ஆராயிறப்போ, அவரை பத்தி தெரியறப்போ, ஓ இவர் இத்தனை பேருக்கு இத்தனை
செலிபிரிட்டிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் தராரா, அப்போ நம்மளும் அவரை யூஸ் பண்ணிப்போமேன்னு நிறைய பேரு அவரை அணுகி தங்களுக்கான பாதுகாப்பை நாடலாம். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா தப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதன் மூலியமா அவரோட தனிப்பட்ட நிறுவனமான ஜெண்டோ செக்யூரிட்டி தான் அடுத்தடுத்து டெவலப் ஆகுது. அவர் தனிப்பட்ட நபரா பிரச்சனை இல்ல, அவரை சுத்தி ஒரு நிறுவனம் இயங்குறனால அதன் மூலியமா அவரோட நிறுவனம் தான் பெரிய லாபத்தை ஈட்டுறதுக்கு விஜய் வழிவகை பண்ணி தராரு. இதனாலதான் இது பெரிய இப்போ சர்ச்சையா கிளம்பி இருக்கு. சரி, இதன் மூலியமா வேற என்ன பிரச்சனைகள் வரும்னா முக்கியமான பிரச்சனையும் இருக்கு. அதாவது அரசு பாதுகாப்பு அமைப்பு சாராத ஒருவரை பாதுகாவலரா முதலமைச்சர் வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே சமயம் விஜய் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையத்திற்குள்ள அவர் எந்த விதிமுறை அடிப்படையில இந்த நயீம் மூசாவை நியமிச்சிருக்காங்கிற கேள்வியையும் கண்டிப்பா சட்டப்படி எழுப்புவாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா பொதுமக்கள் தரக்கூடிய காசை யூஸ் பண்ணி தனிப்பட்ட விமானத்தை யூஸ் பண்ணி விஜய் பயணத்தை மேற்கொள்றாருன்னா அவர் முதலமைச்சரா இருக்காரு, அதை அனுமதிச்சிடலாம். ஆனா இவரோட செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய நயீம் மூசா மாதிரியான தனிப்பட்ட பாடி கார்டையும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய காசை பயன்படுத்தி எல்லா பக்கம் கூட்டிட்டு போறாருன்னா இதன் மூலியமா கஜானா தான் காலியாகும். அப்ப திமுக கஜானாவை காலி பண்ணல, விஜய் தான் அவரோட தனிப்பட்ட பாதுகாவலரை பயன்படுத்துறதுக்காக கஜானா காசை யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சர்ச்சை மட்டும்தான் விஜய் மேல எழுந்திருக்கானா இன்னொரு சர்ச்சையிலையும் மாட்டினாரு. அதே போனா டெல்லியில பிரதமர் மோடியை சந்திக்க போறப்போ இவரோட விஜயோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தரை கூட்டிட்டு போனாரு, அதுவும் அரசாங்க பணத்தோட செலவுல. அப்பயே பெரிய சர்ச்சையாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 கோடி ஆச்சு. அந்த 1 கோடி செலவுல அந்த அரசாங்க பணத்துல விஜயோட ஹேர் ஸ்டைலிஸ்ட கூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தாவேக அமைச்சர்களை கூட்டிட்டு போனா கூட தப்பு இல்ல. ஆனா இவரோட ஹேர் ஸ்டைல் பிக்ஸ் பண்றதுக்காக ஹேர் ஸ்டைலிஸ்ட கூட்டிட்டு போறாருன்னா அது ரொம்ப பெரிய தப்புன்னு அப்பவே பலரும் விஜய விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த பாதுகாப்பு மேலேயும் நம்பிக்கை இல்லாம தன்னோட தனிப்பட்ட ஒரு பாடி கார்டை தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வைக்கிறதோ அரசு சார்ந்த காசை அவருக்காக பயன்படுத்துறதோ ஒரு மிகப்பெரிய தப்பு. அதே சமயம் விஜய்னால கஜானா காலி ஆகுதுன்னு இப்ப விஜய் மேல ஒரு புதிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.